ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி கோயில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம வெறும் எண்ணெய் சட்டியில் மிளகா, மல்லி, பாருங்கள், கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, மிளகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வெறும் எண்ணெய் சட்டியில் ட்ரை ரோஸ்ட்டாக கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. அதை பாருங்கள், இப்படி வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எந்த எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படபடன்னு பொரியிற அளவுக்கு போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு. இதுதாங்க, கடுகு தான் நமக்கு இந்த கோயில் புளியோதரையோட வாசனை, அந்த டேஸ்ட்டு வரத்துக்கு காரணங்க. அந்த கடுகையும் போட்டு இப்படி ஒரு பொரித்து ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக்கி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு, உளுந்து பாருங்கள், அதை பொரிய விடணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையோ பச்சை வேர்க்கடலையோ எந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் போட்டு நம்ம கொஞ்சம் செவக்க அப்படியே வறுத்துக்கணும். இப்படி பாருங்கள், வறுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா இப்படி வறுபட்டதும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்பலாம் கருக விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா, அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கட்டி பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, மஞ்சள், உப்பு 3த்தையும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சிடணுங்க. இது நடுப்புற நம்ம வறுத்து ஆற வச்சு இதை பவுட்ராக்கி வச்சுருக்கோம்ல, இந்த பவுட்ரையும் நம்ம இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை புளி வாசனை போனதுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டி நல்லா எல்லா பக்கமும் அந்த மசால் தூள் படுற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்படி நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் அருமையாக இருக்குங்க. இது 1 ஸ்பூன் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு நல்லா ஊற வச்சு 1/2 மணி நேரம் பொறுத்தும் சாப்பிட்லாம். சூடாகவும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான புளிக்காய்ச்சல் ரெடி. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.